நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஜோதி அள்ளி கிராமத்தில் ஆட்டோ டிரைவர் மர்ம மரணம், போலீசார் விசாரணை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஜோதி அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். கடந்த 6ஆம் தேதி சிவக்குமார் திடீரென காணாமல் போனார். இவரை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் பாலக்கோடு போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை ஜோதி அள்ளி கிராமத்தில் உள்ள குட்டையன் என்பவருக்கு சொந்தமான புளிய மரத்தில் தூக்கில் தொங்கி இறந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் உள்ளதாக பாலக்கோடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு சடலத்தை மீட்டு விசாரித்ததில் இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆட்டோ டிரைவர் சிவக்குமார் என்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த அவரது உறவினர்கள் சிவக்குமாரை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டுள்ளதாகவும் கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என கூறி போலீசாரை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த துணை போலீஸ் சூப்பரண்ட் மனோகரன், இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் ஆகியோர் சிவக்குமாரின் உறவினர்களிடம் உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.